கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் உங்களை சத்தியம் சத்தியமே என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நாம் ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால், நீண்ட நாட்களாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை குறித்து நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு பையனுடைய தகப்பன்ட்ட, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று. எது அப்படின்னா, அதே மார்க்கு 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அங்கே அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று அப்படின்னு இங்க அந்த தகப்பன் ஆண்டவரிடத்துல சொல்லுவதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று. உடனே அவன் அதற்கு பதில் சொல்லுகிறான், இது இவனுக்கு சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்று இந்த தகப்பன் ஆண்டவரிடத்திலே பதிலளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால், ஆண்டவருக்கு தெரியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவான காரியம் என்பது எதுவுமே கிடையாது. இவனுக்கு இந்த காரியம் எவ்வளவு நாளா இருக்கிறது என்பதை கர்த்தர் நன்கு அறிவார். ஆனால் ஏன் இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா, நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்காக, நீங்களும் நானும் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்காக ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று. ஏன்னா, இது இவனுக்கு சிறு வயது முதல் இருக்கிறது. நீண்ட காலமாய் இந்த பிரச்சனையினாலே இவன் கஷ்டப்படுறான். இந்த பையன் ஒரு ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்து ஒரு அலைக்கழிக்கிற ஒரு அனுபவம், சோர்ந்து போகிற ஒரு அனுபவம். அவனை பார்த்தீங்கன்னா, தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளி அவனை கொல்லும்படியாக, இப்படியாக அவன் சிறு வயது முதல் இந்த ஆவி பிடித்து இவன் மிகவும் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பேருடைய குடும்பங்களில நீண்ட நாட்களாய் மாறாமல் இருக்கிற பிரச்சனைகள் காணப்படுகிறது. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாய் தொடர்ந்து வருகிற வியாதிகளாய் இருக்கலாம், நீண்ட நாட்களாய் நம்மை பின்தொடருகிற அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாய் நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபங்களாய் இருக்கலாம். இப்படியாக ஏதோ ஒரு விதத்திலே நம் வாழ்க்கையில நீண்ட நாட்களாய் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மை தொடரும் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் சீசர்களிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இவ்வகை பிசாசு, அதாவது இவ்வகை போராட்டங்கள், இவ்வகையான பிரச்சனைகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஆண்டவர் சமூகத்துல நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபிச்சும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், இந்த பிரச்சனை நீண்ட நாட்களாய் ஒருவேளை உங்களை தொடருமானால், ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க இந்த வகையான போராட்டங்கள், ஒரு சில நீண்ட நாட்களாய் உங்களை தொடருகிற பிரச்சனைகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி அது உங்களை விட்டு புறப்பட்டு போகாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம், நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நீண்ட நாட்களாய் நம்மோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியம் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். மேலும் ஆண்டவர் நமக்கு இன்னும் இந்த காரியத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், 23வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மிடத்துல உபவாசித்து ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல்,
நாம் விசுவாசித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட போராட்டங்களை, பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றுகிறவராய் இருக்கிறார். மேலும் இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், அதே 24வது வசனத்திலே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அந்த தகப்பன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். கண்ணீரோடே சத்தமிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, விசுவாசித்து நாம் ஜெபிக்கணும். கண்ணீரோடு நாம ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து, விசுவாசித்து, கண்ணீரோடே நாம் ஆண்டவர் சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாய் காணப்படுகிற பிரச்சனைகள், வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், பாவ கட்டுகளா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். அது நீண்ட நாட்கள் உங்களை தொடருமானால், ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு நாம் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, அந்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை நீக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதே வசனத்தில அந்த ஆவியை கர்த்தர் அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை அந்த பையனிடத்திலிருந்து துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி அது உங்களை விட்டு புறப்பட்டு போகாது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் நாம் உபவாசித்து ஜெபிப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில நீண்ட காலமாய் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென்.